எனக்கு இப்போ ஐஃபா சிக்கன் செஞ்சு தரியா? தம்பி கேட்டு செய்யாமலா? வாங்க வைரலான இஃபா சிக்கன் செய்யலாமா? அதுக்கு முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தயிர், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து கசூரி மேத்தி, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி சிக்கனை நல்லா வந்து போன்லெஸ்ஸாக வாங்கி கோடு போட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து முந்தின நாள் நைட்டே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதுக்கான சாஸ் ரெடி பண்ணுறோம். அதுக்கு 3 எக்கு, 8 பல் பூண்டு, பெப்பரு, உப்பு, 2 ஸ்லைஸ் சீஸு, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சாஸ் ரெடி. இது நம்ம இஃபா சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டரில் செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1 பை 1 நம்ம வந்து சிக்கனை வந்து அடுக்கிட்டு சிம்மில் வச்சுருங்க. ஆனால் க்ளோஸ் பண்ண வேணாம், அது ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஆனால் சிம்மில் இருக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஹையில் வச்சு குக் பண்ணும்போது அது ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஆனால் மசாலா உள்ளே இறங்காது. ஆனால் ஸ்லோவாக வச்சு குக் பண்ணும்போது டைம் ஆனாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது அது வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து மயோனைஸ் மாதிரி நம்ம செஞ்ச அந்த சாஸை மேலே அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே விட்டுறணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான இஃபா சிக்கன் ரெடி. இதை நம்ம வந்து செஞ்சு கேட்ட உடனே கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டுடலாமா? வாங்க கேட்கலாம். சூப்பராக இருக்குக்கா. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி என்ன வைரலான ரெசிபி செய்யலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.